தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம அறியாமல் ஒபிசிட்டி அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் கொரோனா அப்படி தான் மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷமாக வீட்டிலே உட்காந்து வெறும் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு வீட்டை விட்டே வெளியில் வராமல் நமக்கு நாமே ஒரு சிறைச்சாலையை அமைச்சுக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் லெனின் சொல்கிற மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல்ல நாம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மினிஸ்டர், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பிளேயர், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜிஎம், சிஓ, எம்டி, ப்ராஜெக்ட் லீடர் எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த உடம்பை நாம் சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுகிறது. நாங்கள் ஸ்கூலில் படித்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், டிவி சேனல்ஸ் 1-2 சேனல் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் அட் மேக்ஸிமம் வெளியில் போய் விளையாண்டுகிட்டே தான் இருப்போம். நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. வீட்டில் தான் அதிக நேரம் இருக்கும், வெளியில் வர்றதே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஸோ அதை ஒரு நல்ல ஒரு காசாக இன்றைக்கி நம்முடைய லெனின் அவர்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் நடக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் லீக் தேவை. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக நான் பிஹெச்டி பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நான் பண்ணி முடிச்சிருக்கேன் நான். பிகாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த கேம்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் அப்படின்னு தரவாக படிச்சுக்கலாம். படிச்சுட்டு அது என்ன பிரயோஜனம்? அது நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்க? ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அதை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கான இடம் வெறும் கிளாஸ் ரூம் வந்து நம்ம ஹார்மல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லும்போது வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் உங்களுக்கு பாடம் சொல்லித்தராது. இந்த மாதிரி பிளே கிரவுண்டும் உங்களுக்கு பாடம் சொல்லித்தரும். அதுதான் இப்போ பாவனா அவர்கள் சொன்னதாக இருந்தாலும், நம்முடைய லெனின் அந்த புகழ் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே நீங்கள் ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் அறிமுகமாகி கொள்ளும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு நட்பு வட்டாரம் பெறுகிறது. பியர் குரூப்போட ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ். நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அங்கே இல்லாத ஒரு அன்னோனியம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுன்னு வரும்போது அந்த டீமில் வரும்போது வந்து, ஏன்னா டீமை நீங்கள் லீட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அந்த டீமில் ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி விளையாண்டோம், செகண்ட் ஹாஃபில் விளையாண்டே ஆகணும்னு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி அந்த பியர் குரூப் இன்ட்ராக்ஷன் ரிலேட்டடாக, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுத்தர இடம் பார்த்தீங்கன்னா அது இதுவாக தான் அமையும். நமக்கே தெரியாது, நம்ம எதோ விளையாடும் போது அவுட் ஆனால் நம்ம கத்துறோம், நம்ம 6 அடித்தா நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு ஹியூமனோடைய அந்த ஒரு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இது எங்கேயுமே கிடைக்கல. வீட்டில் உட்காந்துட்டு வெறும் டிவி மட்டும் பார்த்துட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகளை உங்களால் வெளிப்படுத்தவே முடியாது. ஸோ அதற்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் இது அமைய இருக்கின்றது. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது புகழ் சொல்கிற மாதிரி வெற்றி தோல்னா அப்புறம் தான், கப்பு நம்ம வாங்கணும், ப்ரைஸ் பண்ணி வாங்கணும், அதுக்கப்புறம் தான். பட் முதல்ல நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன், என் கம்பெனியோடனே எவ்ரி சாட்டர்டே சண்டே வீட்டில் உட்காந்து நான் டிவி பார்க்கறதை காட்டிலும் நான் வந்து பிளே கிரவுண்ட் வந்து நான் விளையாண்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நீங்கள் வெற்றி பெற்ற மாதிரியாக ஒரு அர்த்தமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். என்னடா டிவி பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க, புகழ் கோச்சிக்கக்கூடாது, பகவனாவை கோச்சிக்கக்கூடாது, ரெண்டுமே தேவை தான். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை தான். பட் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஆஃப்டர் ஈவினிங் ஹவர்ஸ்க்கு நீங்கள் டிவி கூட நீங்கள் பாருங்கள். பட் பகல் நேரத்தில் நமக்கு சொல்லப்போனால் விட்டமின் டியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் யாருமே நமக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்தில் நீங்கள் சன்னு கீழேன்னா தான் விட்டமின் டி வருதுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு வெளியில் போய் நின்னீங்கன்னா தான் அந்த சூரிய வெளிச்சம் பட்டால் நமக்கு விட்டமின் டி வருது. நீங்கள் விட்டமின் டி கூட மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் நம்ம. ஸோ அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இன்றைக்கி இந்த ப்ரீமியர் லீகை வந்து வடிவமைச்சிருப்பார் லெனின் நான் நினைக்கிறேன். ஆக தொடர்ந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வருகை தந்திருக்கின்ற அனைத்து டீம்ஸ் அண்ட் ஆல் த கம்பெனிஸ் நம்ம அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த லெக்ஸ் கோ அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டும். எப்படி ஐபிஎல்லை பற்றி பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த எல்பிஎல்லும் அந்த அளவுக்கு இதை வளர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.